அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்று திங்கட்கிழமை பிரதோஷமும் சிவராத்திரியும் இணைந்து வருகிறது. சக்தி வாய்ந்த இந்த சிவ மந்திரத்தை சொல்லுங்கள், 2000 முறை சொன்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்றைய தினம் திங்கட்கிழமை. பொதுவாக நம்ம திங்கட்கிழமை அன்று சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள். இந்த நாள்லயே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சிவராத்திரி பிரதோஷமும் ஒன்றாக வருகிறது. ஒரு நாள் சிவராத்திரி வரும், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பிரதோஷம் வரும். மாறி மாறி நம்மளுக்கு வரும். இது இரண்டும் ஒன்றாக ஒரு சில மாதங்கள்ல நம்மளுக்கு வரும். அந்த நாள்ல இதுல திங்கட்கிழமையோடு இந்த சிவராத்திரியும் பிரதோஷமும் இணைந்து வருவது மிகவுமே அற்புதமானது. அதுவும் இன்று மதியம் 2:18 வரைக்கும் நம்மளுக்கு கிருத்திகை நட்சத்திரமும் இருக்குது. இது மாதிரியான விசேஷங்கள் ஒன்றாக வரக்கூடிய நாட்கள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடுகள், மந்திர ஜபங்கள் அனைத்திற்குமே அதிகப்படியான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால சக்தி வாய்ந்த இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த சிவ மந்திரத்தை 6 முறை நீங்க உச்சரித்தாலே போதும், 2000 முறை சொன்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக பிரதோஷம் அன்று சிவனை நாம உள்ளன்போடு விரதம் இருந்து மனமுருகி வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில முக்தி கிடைக்கும். அதே மாதிரி தீராத நோய்கள் தீரும். அதுவும் திங்கட்கிழமையோடு இந்த பிரதோஷம் வரக்கூடியதனால மனக்குழப்பங்கள் நீங்கும், மனதிற்கு அமைதி கிடைக்கும், தீராத நோய்களை தீர்க்கும், மன சஞ்சலங்களை தீர்க்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாள். இந்த நாள்ல நம்ம விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா சிவபெருமானினுடைய அருளோடு சேர்த்து நம்மளுக்கு சந்திர பகவானினுடைய அருளும் கிடைக்கும். பொதுவாக திங்கட்கிழமை சந்திர பகவானுக்குரிய நாள். அப்ப சந்திர பகவானுக்கு அதிபதி யாரு அப்படின்னா சிவபெருமான். சிவனை நம்மளுடைய தன்னுடைய தலை முடியில் சந்திர பகவானை சூடி இருக்கிறார். அப்ப சிவனை வழிபட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு சந்திர பகவானினுடைய அருளும் கிடைக்கும். இந்த சந்திர பகவான் மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மனக்குழப்பங்களை தீர்க்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான ஒரு நாள் அப்படின்னே நாம சொல்லலாம். இந்த நாள்ல நாம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, பிரதோஷ கால நேரத்துல சிவபெருமானை நாம வழிபாடு செய்யலாம். எல்லா நாட்கள்லையும் எல்லா நேரங்கள்லையும் நம்ம சிவனை வழிபாடு செய்யலாம். அதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. ஆனா பிரதோஷ வேளையில நம்ம சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில பல அற்புதங்கள் நடக்கும். ஏன் அந்த பிரதோஷ நேரத்திற்கு அவ்வளவு சக்தி அப்படின்னா, பிரதோஷ நேரம், அந்த நேரத்துலதான் ஆழகால விஷத்தை சிவன் உண்டு தனது நந்தி பெருமானின் 2 கொம்புகளுக்கு இடையில் அவர் நந்தனம் புரிந்தார். அதை காண்பதற்கு 30 முக்கோடி தேவர்களும் பிரம்மர்களும் ரிஷிகளும் விஷ்ணு பகவான் முப்பெரும் தேவியர்கள் அனைவருமே காத்து கிடப்பாங்களாமா. அப்ப அந்த நேரத்துல நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சிவபெருமானினுடைய அருளோடு சேர்த்து மற்ற எல்லா தெய்வங்களினுடைய அருளும் கிடைக்கும். ஏன்னா அவங்களும் அந்த ரூபத்தை காண்பதற்கு தவம் கிடப்பாங்களா. அப்ப அந்த பிரதோஷ நேரம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு நீங்களே பார்த்துக்கோங்களேன். மற்ற நேரத்துல நம்ம வழிபாடு செய்வதற்கும் இந்த பிரதோஷ நேரத்துல நம்ம வழிபாடு செய்வதற்கும் நிறைய மாற்றங்கள் உள்ளன. நிறைய அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும். மாலை 4:30 மணியில் இருந்து 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் பிரதோஷ நேரமாக பார்க்கப்படக்கூடியது. இந்த நேரத்துல உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று அங்கு அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்கி கொடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வில்வத்தால் அர்ச்சனை செய்யுங்க. ஏன்னா வில்வ இலை சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமானது. இந்த வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்துவிட்டு அங்கே கோயிலேயே ஒரு ஓரமா உட்கார்ந்து கொண்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 6 திருநாமங்களை நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அற்புதங்கள் நடக்கும். இந்த 6 திருநாமங்களை 6 முறை நம்ம உச்சரித்தோம் அப்படின்னா 2000 முறை மந்திரங்கள் ஜபம் பண்ணின பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட இந்த நாள்ல கண்டிப்பா இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த 6 திருநாமங்களை சொல்லுங்கள். பொன்னம்பலம், திருச்சிற்றம்பலம், அருணாச்சலம், மகாதேவ, மகாலிங்க, மத்தியார் சுனாசே அப்படிங்கிற இந்த 6 திருநாமங்களை சொல்லிட்டு சிவபெருமானை மனமுருகி பிரார்த்தனை பண்ணிட்டு
நீங்க வந்துடலாம். இத வீட்டுல நீங்க வழிபாடு செய்யணும் அப்படின்னா, நீங்க வீட்டுல அபிஷேகம் செய்யக்கூடிய சிவலிங்கம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அபிஷேகம் செய்து வீட்டிலேயே வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து இந்த 6 திருநாமங்களை நீங்க தாராளமாக சொல்லி சிவபெருமானை நீங்க வீட்டிலேயே வழிபாடுகளும் செய்யலாம். இது கோவில்ல தான் சொல்லணும், வீட்டுல தான் சொல்லணும்னு இல்லை. தெய்வங்களினுடைய திருநாமங்களையும் மந்திரங்களையும் நம்ம கோவில்லையும் சொல்லலாம், வீட்லையும் சொல்லலாம். இதற்கு எந்த ஒரு தடைகளுமே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானுக்கு இந்த திருநாமங்களை சொல்லும் பொழுது பெண்கள் மாதவிடாய் காலத்துல இருக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்களுமே சொல்லலாம். மந்திரங்கள் கிடையாது, இது தெய்வங்களினுடைய திருநாமங்கள் தான். பூஜை அறையில நீங்க செய்ய முடியாது இல்லைங்களா? அப்போ நீங்க ஒரு ஓரமாக உட்கார்ந்து கொண்டு சிவபெருமானின் இந்த திருநாமங்களை நீங்க சொல்லலாம். அதுவும் எந்த தவறுமே கிடையாது. ஆனா அசைவம் நீங்க சாப்பிட்டிருக்க கூடாது. கண்டிப்பா சிவபெருமான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்ப்பார். முடிந்தவர்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று 2 நெய் தீபங்கள் ஏத்தி வச்சுட்டு சிவபெருமானை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இந்த நாள்ல நம்மளுக்கு கிருத்திகை நட்சத்திரமும் மதியம் 2 மணி 18 நிமிடங்கள் வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது. கிருத்திகை வழிபாடு நேத்து நாங்க செய்யலமா, ஞாயிற்றுக்கிழமை வெளியில போயிட்டோம் அப்படின்னு சொல்றவங்க கூட இன்று மதியம் வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கே சென்று 6 அகல் விளக்குல நெய் ஊத்தி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏத்திட்டு வாங்க. முருகப்பெருமானினுடைய அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். பொதுவாகவே சிவபெருமானை நாம வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கைலாயத்துல இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இந்த வரக்கூடிய பிரதோஷம் அப்படிங்கிறது திங்கட்கிழமையோடு நம்மளுக்கு வருவது கூடுதல் சிறப்பு. இந்த நாளிலே நம்மளுக்கு சிவராத்திரியும் வருகிறது. கண்டிப்பாக சிவனுக்குரிய 3ம் ஒரே நாள்ல நம்மளுக்கு கிடைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே அபூர்வம். கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம சரியா பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே மாதிரி சிவபெருமானின் அதிசக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை ஆண் பெண் இருவருமே சொல்லலாம். அசைவம் சாப்பிட்டிருக்க கூடாது. பெண்கள் மாதவிடாய் காலமாக இருந்தாலும் நீங்க பூஜை அறையில எதுவுமே பண்ணாம தனியா ஒரு ஓரமாக உட்கார்ந்து கொண்டு சிவபெருமானின் இந்த 6 திருநாமங்களை சொல்லி சிவபெருமானை மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் அனைத்துமே காணாமல் போகும். கண்டிப்பா நம்பிக்கையோட சிவபெருமான வழிபாடு செய்யுங்க. ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா பிரதோஷத்தன்று விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா வருடம் முழுவதும், அதாவது பிரதோஷ நாள் நம்ம வாழ்க்கை முழுவதும் விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா ஆமாங்க, கண்டிப்பா பிரதோஷ விரதம் இருக்க ஆரம்பிக்கிறீங்க நீங்க புதுசா அப்படின்னா கண்டிப்பா அது வரக்கூடிய தொடர்ந்து நீங்க பிரதோஷ நாள்ல விரதம் இருக்க வேண்டும். ஒரு 2 பிரதோஷம் இருந்துட்டோம், 3வது பிரதோஷம் நான் மறந்துட்டேன், தெரியல, இல்ல நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்றவங்க அந்த மாதிரி நீங்க ஸ்கிப் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க செய்யாதீங்க. நீங்க விரதம் இல்லாமையே சிவபெருமானை வழிபாடு செய்யலாம். அதுவும் எந்த தவறுமே கிடையாது. எந்த தெய்வங்களும் என்ன உங்களை வருத்தி கொண்டு என்ன வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்றது கிடையாது. நாம தான் நம்மளுடைய வேண்டுதல்களை பொறுத்து தன்னை வருத்தி தெய்வங்களை நாம வழிபாடு செய்கிறோம் இல்லைங்களா? விரதம் இருப்பதும் அவர்களினுடைய உடல்நிலையை பொறுத்து அவர்கள் தேர்வு செய்து கொள்ள வேண்டும். அதனால கண்டிப்பா இந்த சிவராத்திரியும் பிரதோஷமும் இணைந்து வரக்கூடிய இந்த நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீர்கள். நிச்சயம் சிவபெருமான் உங்களுக்கு கை மேல பலன் கொடுப்பார். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.